விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். லாபாதிபதி சந்திர பகவானுடைய வருகையினால் சுப லாபங்களும் யோகங்களையும் பெற காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது 12/5/2024 முதல் 18/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும், 7ஆம் இடத்திலே ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும், அட்டமஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் அவரோடு மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்திலே விரையாதிபதியாகிய சூரிய பகவானும் அவரோடு குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அன்றே பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை. இது ஒரு சுப செய்தியாக அமையக்கூடிய யோகம் உண்டு. பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தோட துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 12/5/2024 திதி வளர்பிறை பஞ்சமி திதியும், மதியம் 1:40 வரை திருவாதிரை நட்சத்திரமும், சித்தயோகம் கூடிய இந்த நாள் சுபமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீ சங்கருடைய ஜெயந்தியும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தியும் அன்றைய தினம் வருகிறது. அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதாவது 13/5/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியும், மாலை மதியம் 3 வரை புனர்பூச நட்சத்திரமும், அமிர்தயோகம் கூடிய இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அதாவது இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாளே திங்கட்கிழமை தான் வருது. இந்த மாதம் சித்திரை மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்தமும் இதுதான். அடுத்து செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதத்து பிறப்பு வைகாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. 14/5/2024 திதி வளர்பிறை சப்தமி திதி, மாலை 4 வரை பூச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய ஒரு சுப நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 15/5/2024 திதி வளர்பிறை அஷ்டமி திதி, மாலை 6 வரை ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை 16/5/2024 திதி வளர்பிறை நவமி திதி, காலை 9 வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி, இரவு 8:30 வரை மக நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய நாளாக அந்த வியாழக்கிழமைக்கு அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 17/5/2024 திதி பகல் 11 வரை நவமி திதி, வளர்பிறை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி, அன்று முழுதும் பூர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 18/5/2024 திதி மதியம் 1 வரை வளர்பிறை தசமி திதியும், அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது. அன்று முழுவதுமே உத்திர நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாளாக இந்த வாரம் அமைகிறது. ஆக இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர பலன்கள் இதுதான். கன்னிராசி என்பதே இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும், தனாதிபதி பாக்கியாதிபதியாக சுக்கிரரோடு சேர்ந்து இணைந்து இருப்பதும் சுப லாபங்களும் பணப்பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் கிடைக்கும். அதில் பொதுவாக பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே பணப்பொருளாதாரம் சிறந்து வழங்கும். கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகும். தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, கடன் சார்ந்த பிரச்சனையும் சரி, மனம் சார்ந்த பிரச்சனையும் சரி, இவையெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு யோகம் படைத்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ஒரு நல்ல ஹோப் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. என்ன 8ஆம் இடத்துல அமர்றப்ப பிரச்சனை வரும்னு தான் சொல்லுவாங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்துல அமர்றப்ப பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க.
ஆனால் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படின்னு ஜோதிடத்தில் விதி இருக்கனால யோகாதிபதியோடு சேர்ந்திருக்க காரணத்தினால பலன்கள் நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும். இவற்றையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியதும் உங்களுடைய கடமையாக அமைகிறது. அன்பர்களே, தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். காசு பணம் பொருளாதாரம் நிறைய வரும். ஏன்னா தொழிலில் நல்ல முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்புகளும் உங்களாலோ அல்லது பிரத்தியாராலோ உங்களுக்கு உதவி கூட செய்து முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள். அது குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு துணி அல்லது கணினி சார்ந்தகள், கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் உண்டு. குறிப்பாக அழகு கலை சம்மந்தப்பட்டது அல்லது சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு நல்ல லாபங்களும் சொல்லக்கூடும் அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்த்தது சக்ஸஸ் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. யோகமான வாரம். உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியமான வாரம்னு சொல்லலாம். பாக்கியம்னு சொல்லிங்கன்னா வேலை பார்க்காமலேயே வேலை பார்த்த திருப்தி. அப்போ பணிச்சுமையிலே இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய வேலைகளெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள் உங்கள் வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் நல்லா ஜாலியாக போகிறதுக்கான வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும். லாபம் அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியாக துறையாக இருந்தாலும் சரி, நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் நிச்சயமாக நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது குறிப்பாக நான் சொல்ல மாதிரி இந்த வாரத்தில் முதல் நாள் நன்றாக இருக்கும். அடுத்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சுப மூர்த்த நாளாக அமையக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் இந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இவற்றையெல்லாம் விட வைகாசி மாதம் பிறந்துச்சினால் அது சுபமான மாதம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதத்தில் உங்களுக்கு சுப பலன்கள் இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவ செல்வங்களுக்கு. மாணவர்களே இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரம். ஏன்னா கடந்த வாரத்தில் +2 ரிசல்ட்டு 10th ரிசல்ட்டாக வந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதர மாணவர்களுக்கும் அந்த தேர்வு முடிவுகள்லாம் நெருக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த துறையை படிக்கலாம், எந்த துறையில் படித்தால் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும், இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பரிசீலனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆசிரியர் மாணவருடைய உறவும் பெற்றோருடைய அரவணைப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பார்த்த படிப்புகளை நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பெண்களுக்கு இந்த வாரம் லாபமான வாரம். கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பலகீனங்கள் எல்லாம் மாற்றப்படும். குறிப்பாக அந்நியருடைய குறுக்கீடு இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால் சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு சுப லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த லாபங்களை நீங்கள் பயன்படுத்தினால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் சுப செய்திகள் கிடைக்கும். குறிப்பாக மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அந்த கல்வி யோகத்தில் லாபமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த விதமான பணிச்சுமைகள் இருந்தாலும் அவையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுபமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.